சரி, நேர மேலாண்மை கருதி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வந்து இணைஞ்சுக்கிடுவாங்க. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் இலக்கிய குழுவும் இணைந்து நடத்தும் இணையவழி நிகழ்வாகும் இந்த நிகழ்வு. நாளும் ஒரு கதை சொல்ல என்ற தலைப்பின் கீழ் தோமுசி ரகுநாதன் மற்றும் புதுமைப்பித்தன் ஆகிய இருவருடைய சிறுகதைகளை நாளும் ஓர் ஆளுமைய வாயிலாக சொல்லியும் கேட்டும் வருகிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இது ஓர் தொடர் பயணமாகும். ஆனால் தொலைநோக்கு பயணமாகவும் இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இந்த நிகழ்வு ரொம்ப அருமையாக பரிணமிக்கிறது. வருங்கால சந்ததியினருக்கு இது ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது. 35ஆம் நாளாகிய இன்று முனைவர் ரா முருகேஸ்வரி அவர்கள் புதுமைப்பித்தனின் 2 உலகங்கள் என்ற கதையை சொல்லவிருக்கிறார். தோழமைகளே, ஆளுமைகளே, இவர் சாக்கோட்டையில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் கல்வி பணியையும் சேவை பணியையும் தனது 2 கண்களாக பாவித்து வாழ்ந்து வருகிறவர். இதிலிருந்தே தெரியலாம் இவர் எவ்வளவு சிறந்த ஆளுமை உள்ளவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இவருடைய பணிக்காலம் 37 ஆண்டுகள் ஆகிறது. முதல்ல இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். பிறகு பதவி உயர்வு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இது பண்ணாரு. இப்போ நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக 10 ஆண்டுகள் பணியாற்றி வருகிறார். இவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் உறுப்பினராகவும் இணைந்து பணியாற்றியிருக்கிறார் என்பது முத்தாய்ப்பான செய்தியாகும். இத்தகைய ஆளுமை நிறைந்த முனைவர் ரா முருகேஸ்வரி அவர்கள் புதுமைப்பித்தனின் 2 உலகங்கள் என்ற கதையை சொல்ல வருமாறு மன்றத்தின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். ஆளுமையே வருக, கதை சொல்லுக. டீச்சர் முருகேஸ்வரி டீச்சர். வந்துட்டேங்க ஐயா, வந்துட்டேன். வணக்கம். தாயே உயிரே தமிழே, தாயே உயிரே தமிழே, நினைவணங்கும் செய்யேன் பிறர்க்கரிய செல்வமே, தாயே உயிரே தமிழே. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்கவே, தரணியிலே புகழ் பெற்று தனி புகழில் ஓங்கவே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்கவே, தரணியிலே புகழ் பெற்று தனி புகழில் ஓங்கவே. அமிழ்தொத்த மக்கள் கலை அனைத்தும் இங்கு வளர்கவே, அவனியிலே தமிழர் நெறியாளுமையில் வெல்கவே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்கவே, தரணியிலே புகழ் பெற்று தனி புகழில் ஓங்கவே. ஆம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வழியில் தொடர் நிகழ்வாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாங்கும் வெற்றி சாதனையும் தொடர்ந்து தமிழ் இலக்கிய உலகில் தமிழன்னைக்கு புகழ் மாலை சூட்டி கொண்டிருக்கின்றார்கள். நாளும் ஒரு கதை இணைய வழி தொடரின் 35வது நிகழ்வான தோமுசி ரகுநாதன் ஐயா அவர்களுடைய கதைகள், புதுமைப்பித்தன் ஐயாவுடைய கதை நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் ஆளுமை பெருமக்கள், நித்தம் செம்மையுற நிகழ்வை நெறியாள்கை செய்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின்
அத்துணை ஆளுமை பெருமக்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இணைய வழியில் இணைந்திட்ட இதயங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் இன்றைக்கு நான் அதாவது சிறுகதை மன்னன் என்று போற்றக்கூடிய புதுமை பித்தன் அவர்களுடைய கதையைத்தான் நான் எடுத்திருக்கிறேன். அதாவது தமிழ் சிறுகதையின் தந்தை என்று போற்றப்படுபவர், மிகச்சிறந்த எழுத்தாளர் புதுமை பித்தன் ஐயா. நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி என்று சொல்லலாம். இவருடைய படைப்புகள் எப்படி இருக்கும் என்றால், கூரிய சமூக விமர்சனம் இவருடைய கதைகளில் அடங்கி இருக்கும். நையாண்டி, முற்போக்கு சிந்தனை, இலக்கிய சுவை, எதிர்க்க தயங்காத போர்க்குணம், புதுமை செய்ய துடிக்கும் இயல்பு என பல சுவை கொண்டு தனித்தன்மையுடன் இவருடைய கதைகள், சிறுகதைகள் மிளிர்கின்றன. சிறுகதை இலக்கியத்திற்கு ஒரு பெரிய பங்களிப்பை இவர் செய்துள்ளார். சாதாரண சொற்களுக்கு தனி அழகும் புதுமையும் கம்பீரமும் தரக்கூடிய ஆற்றல் இவரது நடையில் இருக்கும். வித்தியாசமான எழுத்து நடை இவருடைய நடை. பழமை புதுமை ரெண்டையுமே கையாண்டு எழுதக்கூடிய முறை, நடை இவருடைய பாணி அப்படி சொல்லலாம். புதுமை பித்தனின் சிறுகதைகளை பற்றி அவருடைய கதைகளை பற்றி தெரிவதற்கு முன்னதாக அவருடைய படைப்பு சார்பான வாழ்வை அறிந்து கொள்வது முக்கியம் என்று கருதுகிறேன். ஏன்னா அவரது அவருடைய வாழ்வியல் தாக்கம் அதிகம் அவருடைய படைப்புகள்ல வெளிப்பட்டு உள்ளதை நாம காண முடியுது. அவர் தம் வாழ்க்கையில் அவர் அனுபவிச்ச வறுமை, நிராசை, நம்பிக்கை, வறட்சி இப்படி அனைத்தையுமே தன்னுடைய சிறுகதைகளில் பதிவு செய்துள்ளார் புதுமை பித்தன். அவையெல்லாம் சமுதாய விமர்சனமாக வெளிப்படுகிறது. அந்த கதை கருவாக இருக்கட்டும், அவருடைய நடையாக இருக்கட்டும், அந்த கதை நடை இரண்டிலுமே தனித்தன்மையை நிலைநாட்டியவர் புதுமை பித்தன். மணிக்கொடி இதழ்ல எழுதியிருக்கிறாரு. அடுத்து ஊழியன் அப்படிங்கிற ஒரு இதழ்ல, அதுலயும் பத்திரிகையில அறிஞர் ராய சொக்கலிங்கம் அவர்கள் காரைக்குடியில நடத்தின ஊழியன் அப்படிங்கிற பத்திரிகையில உதவி ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். இப்ப நான் சொல்லக்கூடிய கதை கூட ஊழியன் பத்திரிகையில 1934 வெளிவந்த சிறுகதை தான். இரண்டு உலகங்கள். அதைத்தான் இப்ப உங்களுக்கு முன்னாடி இப்ப சொல்ல போறேன். கதைக்கு உள்ள போவோம். முன்னாடியே சொல்லிட்டேன், எதையுமே ஒரு துணிவாக கம்பீரமாக எடுத்து சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லி. அவருடைய கதைகள் எல்லாமே தொடக்கமே நமக்கு அந்த கதாபாத்திரத்தை பத்தி சொல்லிடுவார். அது எந்த கதையாக இருந்தாலும் தொடக்கத்திலேயே நம்ம அவங்கள பத்தி இந்த கதைகள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கேயும் பாருங்க, ராமசாமி பிள்ளை வெறும் அறிவியல்வாதி எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த கதாபாத்திரத்தை எப்படி அங்க துணிச்சலாக சுட்டி காட்டுகிறார் பாருங்க. ராமசாமி பிள்ளை வெறும் அறிவியல்வாதி. அப்பனா அவருக்கு வேற எதுவுமே கிடையாது. வெறும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே அந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படிங்கிறத நமக்கு அந்த ஒரு சின்ன தொடர்லயே நமக்கு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் தர்க்கத்தின் கட்டுக்கோப்பிற்கு ஒத்தபடிதான் வளருது அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறவர் தான் இந்த ராமசாமி பிள்ளை. எப்பவுமே இப்ப தர்க்கம்னா வாதம் விவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட கருத்தை ஆதரிக்கலாம் அல்லது மறுக்கவோ செய்யலாம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்வைக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் தர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இவரு ஒரு கருத்தை அப்படியே நிலைநாட்ட முயற்சிக்கிறாரு, ஒரு செயலை நியாயப்படுத்துறாரு. இதுதான் இப்படித்தான் இருக்கணும், இதுதான் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த உலகமே இந்த தர்க்கத்திற்கு கட்டுக்கோப்பிற்கு ஒத்தபடிதான் வளருது அப்படின்னு 2வது வரியிலேயே அவரை பத்தி சொல்லியாச்சு. அப்ப இந்த தர்க்கத்திற்கு கட்டுப்படாத விஷயமோ பொருளோ இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது அவரோட ஆணித்தரமான வாதம்.
அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது தர்க்கத்தோட மயக்கம் போல ஒரு சமூக பிரம்மைங்கிறார். அதனாலதான் புதுமை பித்தன் ஐயா வரியிலே சொல்லிட்டார், ராமசாமி பிள்ளை வெறும் அறிவியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப சமூக பிரமையாத்தான் இருக்க முடியும் அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றாரு. இதை இல்ல அப்படிலாம் இல்லங்க அப்படின்னு யாராவது பேச போனாங்கன்னா அவர்கிட்ட வாதாடுறதுக்கு 2 மணி நேரமாவது சரக்கு வச்சுக்கிட்டு போகணும். இல்லைன்னா அவர் விட மாட்டாரு. அதான் முதல்லயே சொல்லிட்டேன். அவர் ஒரு செயலை நியாயப்படுத்துவார். இதுதான்யா நிலைநாட்ட முயற்சிப்பார். அதனால குறைஞ்சது 2 மணி நேரமாவது அவர்ட்ட தர்க்கம் பண்றதுக்கு அதுக்கு தேவையான செய்திகளை கொண்டுகிட்டு போய் தான் அவர்கிட்ட பக்கத்திலேயே போக முடியுமா? அப்பேற்பட்ட அந்த மனுஷன் அப்படிப்பட்டவர் ராமசாமி பிள்ளை. அவர் ஒரு கல்லூரியில அறிவியல் பண்டிதராக இருக்கிறாரு. வாழ்க்கையில நல்ல வசதிகள், முக்கியமா நிறைய புஸ்தகங்கள் அவருக்கு கிடைக்குது. எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலைமை. அதனால கவலை இல்லாத வாழ்க்கை. அப்ப எதை வேணாலும் தர்க்கம் பண்ணலாம்ல. அப்படிதான் அவரு. அவரோட மனைவி பேரு ராஜம். அதாவது அவளுக்கு ஏகதேச கல்வி. அதாவது ஒரு பேரை எழுதுனா கூட இங்க இருந்து அந்த பக்கத்துல ஒரு வரி முழுக்க தன்னோட பேரை அதுலயும் 2 தப்பும் தவறுமா அந்த பேரை எழுதக்கூடிய ஏகதேச கல்வி. அப்ப அவங்க சரியா அவங்க எழுத படிக்க ஒரு முழுமையடையாத 10ஆம் பசலியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இங்க கொடுத்துறாங்க. ராமசாமி பிள்ளைக்கு எப்பவுமே அவருடைய மனைவி ஊருக்கு போயிட்டு கடிதம் போட்டாங்கன்னா அதை படிக்கும் போது நம்ம குறுக்கெழுத்து போட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, குறுக்கெழுத்து நேரெழுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை போட்டிகளுக்கு எப்படி சரியா நம்ம விடை கண்டுபிடிப்போமோ அது மாதிரி இவர் அந்த கடிதத்தை படிப்பாராமா. ஆனா அவளுக்கு ராஜத்துக்கு தன்னுடைய கணவன் அப்படின்னா அவ்வளவு ஒரு பெருமை, அவர் மேல ரொம்ப ஆசை. ஆசைன்னா கட்டுக்கடங்காத காதல் அவர் மேல. இன்னும் என்னென்னவோ அவரை நினைச்சாலே அவ மனசுல அவள் அவரை நினைச்சாலே அவ உடம்பெல்லாம் ஒரு முறை பரவசம் அடைஞ்சிருவாளாம். இந்த அளவுக்கு அவர் மேல ஒரு எப்படி சொல்றது, பெருமை ஆசையெல்லாம் அதிகமா இருக்குமா அந்த ராஜம் மனைவிக்கு. அவங்களுக்கு 1.5 வயது குழந்தை இருக்குது, மீனு அப்படின்னு அந்த குழந்தை பேரு. அதுதான் தன்னுடைய கணவன் கொடுத்த செல்வங்களை காட்டிலும் மகத்தான பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கிறவ. அன்றைக்கு ஒரு நாள் அவர் ராமசாமி பிள்ளை என்ன செய்யறாரு, ரசல் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதிய புத்தகம், அந்த புத்தகம் அத வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவருடைய அறையில உட்கார்ந்து இந்த ரசல் எழுதிய புத்தகத்தை எடுத்து படிச்சிட்டு இருக்கிறாரு. அதுல அவர் மனசுல இருந்த ரொம்ப நாளா இருந்த சந்தேகங்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்ப்பு கொடுக்கறது மாதிரி அந்த புத்தகத்துல, அந்த ரசல் எழுதிய புத்தகத்துல இருந்துச்சாம். அதனால அதை அப்படியே ஊன்றி படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வும் கிடைச்சிருச்சாம். அதனால அவரு அந்த புத்தகத்தை எடுத்தது சாயங்காலம் வரை நிமிராம உட்கார்ந்து அந்த புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கிறாரு. நேரம் போனதே தெரியல. இப்ப அந்த ரசல் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம கதைக்குள்ள போயிருவோம். அவரு ஒரு எழுத்தாளர். சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை எதிர்க்கக்கூடியவர் தான். ஆனால் 1929 விக்டோரியா காலத்து மனப்பான்மைக்கு எதிராக எழுதிய மனமும் நெறியும் அப்படிங்கிற ஒரு நூல்ல என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, கணவன் மனைவி உறவு அல்லாத ஆண் பெண் இருவரும் பாலுறவு வைத்துக் கொள்ளலாம். இதுல எந்த தப்புமே கிடையாது. திருமணத்துக்கு முன்னாடியே சோதனை மனம், சகா மனம் என்று இளம் பெண்கள் ஆண்களோட உறவு கொள்ளலாம். மனம் புரியக்கூடிய அந்த கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு நிபந்தனையே இல்லாம தங்கள் உறவை சீராக்கலாம் அப்படின்னு அந்த நூல்ல எழுதியிருக்கிறார். அப்ப அதுக்கு அமெரிக்கால பெரும் எதிர்ப்பெல்லாம் அவருக்கு எதிராக கிளம்பிச்சான். பேர்பட்ட ஒரு ரசல் எழுதிய புத்தகத்தை தான் இவர் அந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கிறாரு. அதுல அவருக்கு பல குழப்பங்கள் தான் தீர்ந்ததாக சொல்றாங்க.
நேரம் போனதே தெரியாம படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ராஜம் மனைவி வந்து மாலை ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு கையில காப்பி பலகாரம்லாம் எடுத்துக்கிட்டு போய் ராமசாமி பிள்ளையோட அறைக்குள்ள நுழையிறா. ராமசாமி பிள்ளை வந்து தன்னுடைய மனைவி குழந்தைகள்லாம் வர்றதே தெரியாம அவங்க வாட்டுக்கு புத்தகத்தை அப்படியே அழுந்தி அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறார். கவனம் முழுக்க அந்த புத்தகத்துலதான் இருக்குது. அவரை தொந்தரவுல எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த மேஜை மேல அந்த பலகாரத்தை வச்சுட்டு குழந்தையோட கொஞ்சம் தள்ளி கீழே போய் உட்காந்துட்டான். குழந்தை வந்து குழந்தைக்கு அவர் என்ன புத்தகம் படிக்கிறாரு? தர்க்கத்தை பார்த்துச்சா, அறிவை பார்த்துச்சா? எதுவும் இல்ல. அப்பா அப்படின்னு சொல்லி சிரிக்குது. அது உடனே ராஜம் வந்து தன்னுடைய கணவனுக்கு அது வந்து ஒரு இடையூறா இருந்துடக்கூடாதுன்னு அந்த குழந்தையோட வாயை வந்து குத்துறா. அடுத்து என்ன கேக்குதா? அதுக்கு வந்து சரி தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்ப கொஞ்ச நேரம் அது பால் குடிச்சிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அது முடிச்சுட்டு அது என்ன சரி டக்குன்னு ராஜ மடியில வச்சுக்கிட்டு கணவனை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கா. உடனே அது குழந்தைட விருட்டுன்னு மடியை விட்டு எந்திரிச்சு ஓடி போய் திடீர்னு போய் அப்பா காலை கட்டிக்கிட்டு புடிச்சுக்கிட்டு அப்பான்னு கத்துது. உடனே அப்பத்தான் ராமசாமி பிள்ளைக்கு வந்து அந்த அறிவியல் போதை. அப்ப அந்த அறிவியல் தான். வெறும் அறிவியல்வாதி தான் சொல்லிட்டோம். அந்த அறிவியல் போதையில இருந்து அப்பதான் முழிச்சு பாக்குறாரு. உடனே இந்த ராஜம் வேகமா எந்திரிச்சு போய் மெதுவா அவங்க வீட்டுக்காரோட கழுத்தை பின்னாடி போய் நின்னு கழுத்தை சுத்தி தன்னுடைய 2 கையவும் கழுத்து மேல போட்டுக்கிட்டு அவ வந்து தன்னுடைய கணவனுக்கு உதடுகளில் முத்தமிட்டாளாம். உடனே காப்பி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலாம். உடனே அவரு புறங்கையால் அந்த உதடுகளை தொடச்சிட்டு, என்ன ராஜா உனக்கு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் இப்படி எல்லாம் கொடுக்க கூடாது, கிருமி பரவிரும்னு சொல்லியிருக்கனா இல்லையா? பல வியாதி இதனாலதான் வருது. முந்தா நாள் கூட சொன்னனே, எங்க காப்பி அப்படின்னு வேகமாக அவர் சொல்றாரு. இந்த புஸ்தகத்துல என்ன எழுதி என்ன உண்மையை சொல்லியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. உடனே இவ வந்து எந்த பதிலுமே சொல்லல. ஒரு சிரிப்பு, ஒரு சின்ன சிரிப்பு, அசட்டு சிரிப்பு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இப்ப அவ ஒரு வெகுளித்தனமான பெண், அசட்டு சிரிப்ப சிரிக்கிறா. இவளுக்கு ஒரு பெருமூச்சு வருது. நம்ம வந்து என்ன செய்யறோம், அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அவளுடைய கடைக்கண்ணில் அந்த காதல் அந்த ததும்புது. அத வந்து தன்னுடைய முந்தானை எடுத்து துடைக்க போறதுக்குள்ளதான் அவர் தொடச்சுக்கிட்டாரே. உடனே இவர் சொல்ற, ராஜம் மனிதனுக்கு 3 குணங்கள் தான் இயற்கை. நல்லா புரிஞ்சுக்க. மனுஷனுக்கு 3 குணம் தான் இயற்கையிலே இருக்கு. 1 பசி, 2வது அந்த மனிதனுக்கு தன்னுடைய குடும்பத்தை விருத்தி செய்வது, பிறகு 3வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கிறத அழிக்கிறது. இதுதான்ப்பா. இது 3க்கும் அடிப்படை என்ன தெரியுமா? குணம். எல்லாத்தையும் தனக்குன்னு ஆக்கிக்கக்கூடிய ஆசைதான். மத்ததெல்லாம் வெறும் பித்தலாட்டம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவ வந்து என்ன காப்பி பலகாரத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் கணவனோட ஒரு அளவலான்னு வந்திருப்பா. ஆனா அவர் சொல்ற கதையை பாருங்க, இப்படி சொல்றார். 3 தான். பசி, 1 பசி, அடுத்து என்னது தன்னுடைய குடும்பத்தை விருத்தி செய்யக்கூடிய வேலை, அதுக்கடுத்து பக்கத்துல இருக்கிற அழிக்கிற வேலை. இதுவே 3 தான் இயற்கை. எல்லாத்துக்கும் அடிப்படை குணம் வந்து ஆசை அப்படின்னு சொன்ன உடனே இந்த கற்பு, இந்த காதல் இதெல்லாம் சும்மா பொய் அப்படின்னா அப்படின்னு கேக்குறா. சுத்த ஹம்பக் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்ன? இதெல்லாம் சுத்த பொய். எல்லா மனுஷனுமே எல்லாத்தையும் தனக்கே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதுல இருந்து பிறந்ததுதான் தன்னுடைய சொத்து, தான் சம்பாரிச்சது, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது தனக்கே இருக்கணுங்கிற ஒரு ஆசை. அதனால மனுஷன் செத்து போறானே, போக வேண்டியதானே, தனக்கு இல்லாவிட்டா தனது அப்படிங்கிற தெரிந்த தனது ரத்தத்துல உதிச்ச குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப வரிசையா அந்த ஆசைங்கிறது வருது பத்தியா அப்படிங்கிறார். அதே போல பெண்கள் இஷ்டப்படி இருந்தா அது எப்படி முடியும்? அதனாலதான் அவங்களுக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வைக்கிறான். எப்படியெல்லாம் வர்றாரு பாருங்க அவரு. கல்யாணத்தைன்னு ஒண்ணு பண்ணி வைக்கிறாங்க. பிறகு என்ன செய்யறாங்க? தனக்கு தெரியாம, அந்த கணவனுக்கு தெரியாம வேற எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கற்பு என்பது பெருமை என்று பொய் சொல்லி அந்த பெண்ணுக்கு ஒரு வேலி கட்டுறான். அப்புறமும் பாக்குறான் காதல்ங்கிற ஒரு தந்திரத்தை பண்றான். காதல்ங்கிற ஒரு தந்திரத்தை பண்ணி ஒருவருக்கொருவர் காதலாக இருந்தா வாழ்க்கை முழுக்க இஷ்டமாக, அதாவது காதலோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் சுத்த பொய்யே அப்படின்னு சொல்றாரு இவர். உடனே இவ சொல்றா, எனக்கு ஒண்ணுமே தெரியல,
நீங்க சொன்னது ஒண்ணுமே புரியல, தெரியலன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டா. உடனே இவருக்கு, எவ்வளவு வேகமா இவ்வளவு பேசியிருக்கோம். இது என்னமோ நான் பேசினது பிரசங்கம் வந்து சுவர்ல பட்டு பிரதிபலிச்சது மாரி இருக்கே! அப்படின்னு ஒரு ஏமாற்றம். இருந்தாலும் அந்த குழந்தைய ராஜம் என்ன செய்றா? வேகமாக எடுத்து மார்பில் இறுக அணைத்துக் கொண்டாள். இந்த வார்த்தைய ஒரு 3, 4 இடத்துல இந்த கதை முழுக்க போட்டிருக்கிறாரு. அந்த குழந்தைய எடுத்து வேகமா தூக்கி மார்போட அணைச்சுக்கிறா. அதுக்கு பிறகு, "என்ன தெரியலேங்கிற? எவ்வளவு ஈஸியா நான் சொல்லியிருக்கேன் உனக்கு புரியிறது மாரி. காதல்லாம் ஒண்ணும் இல்ல, கற்புலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது கூட எவ்வளவு சுலபமா சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்றேன் கேளு" அப்படின்னு சொல்றாரு. "எனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். வாங்க பீச்சுக்கு போயிட்டு வருவோம்" அப்படின்னு அந்த அம்மா கூப்பிடுது. உடனே அந்த தன்னை அறியாமல் அவள் கைகள் குழந்தையை இறுக அணைத்துக் கொண்டன. பாருங்க 2வது தடவ வந்துருச்சு. உடனே குழந்தைய இறுக்கமா பிடிச்சுக்கிறா. "வாங்க முதல்ல பீச்சுக்கு போவோம். சும்மா எதையோ பேசிக்கிட்டு இருக்காதீங்கங்கிற" மாரி சொல்றா. உடனே இந்த ராமசாமி பிள்ளைக்கு இதெல்லாம் கவனிக்க நேரம்ல. இருந்தாலும் தன்னோட சுகாதாரத்திற்காகவும், தம்மோட தம்மோட தன்னோட குடும்ப சுகாதாரத்துக்காக இந்த கடற்காற்று வாங்குறது தேவல அப்படின்னு நினைச்சிட்டு, சரி அவசரமா போய் ஒரு உடைகளை எல்லாம் மாத்திக்கிட்டு, "என்ன ராஜா புறப்பட்டியா?" அப்படின்னு கேட்கிறா. "இதோ வந்துட்டேன்" அப்படின்னு குழந்தைக்கும் ஒரு சட்டைய போட்டு, இடுப்புல தூக்கிட்டு ராஜமும் வந்துர்றாக. குழந்தை வந்து அப்பான்னு சொல்லி அவர்கிட்ட தாவுது. உடனே அவரும் சிரிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வாங்கிக்கிறாரு. அப்போ அந்த குழந்தை இப்படி வாங்கும்போது, இவருடைய கை வந்து அவளோட கையில உரசுது. அப்ப அவளுக்கு அப்ப விருட்டுன்னு வாங்கிட்டு வச்சுக்கிறாரு. ஆனா, அவளுக்கு வந்து அந்த சந்தோஷம், அந்த குதூகலம் வந்து ஒரு ஏமாற்றம் தான். அவர் விருட்டுன்னு வாங்கி எடுத்தோம்னா, அப்ப அந்த ஒரு நிமிஷம் கூட நம்மகிட்ட ஒரு ஒரு அன்பா, ஆதரவா இல்லையேன்னு ஒரு ஏமாற்றம் அவளுக்கு கிடைக்குது. சரின்ட்டு போயிட்டாங்க. போயிட்டு கடற்கரையில போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா, அங்கேயும் இந்த வெளிச்சத்துல அந்த புத்தகத்த எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. குழந்தை மீன் வந்து என்ன செய்யுது? மணலை அடிக்கடி போவாங்க போல இருக்கு. அந்த கடல் காற்று வாங்க, அந்த மணலை வாரி இறைச்சு நல்லா விளையாடும்ல. அது மாரி தலையெல்லாம் கொட்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு, அதோட அந்த ராஜத்தோட மடியெல்லாம் மணல். குழந்தை வந்து குழந்தையோட விளையாடுறதுல ராஜத்துக்கு வந்து அந்த கணவர் பேசுனது, பண்ணது எல்லாமே மறந்துட்டா. அ இவ வந்து எப்படி நெனச்சு வந்திருப்பா? அன்பா நல்லா கணவனோட ஜாலியா இருக்கலாம்னு நெனச்சு வந்திருப்பா. ஆனா, இந்த குழந்தையோட விளையாடுறதுல, அந்த ஏமாற்றம் எல்லாத்தையும் மறந்துட்டு, அந்த மீனு சேட்டை பண்றதுல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ, அதுல தன்னையே மறந்து அந்த குழந்தையோட இருக்கிறா. அந்த நேரத்துல கடலை, பட்டாணி விக்கிறவங்க, சுண்டல் விக்கிறவங்க அந்த பக்கத்து வர்றாங்க. அப்போ ஒருத்தர் வந்து நெருங்குறாங்க. உடனே "அம்மா கடலை, பட்டாணி வேணுமா?" அப்படின்னு கேட்டா, "வேண்டாம் போ" அப்படின்னு சொல்லும்போது, குழந்தை வந்து விடல. அவன பார்த்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கைய காமிச்சு அழுகுது. உடனே இது உனக்கு 1 1/2 வயசு குழந்தை தானே, தின்ன தெரியுமா? அப்படிங்கிற மாரி இருக்கு. உடனே உடம்புக்கு ஆகாதே அப்படின்னு கேட்டுட்டு, இருந்தாலும் குழந்தை அழுத உடனே புத்தகத்த மூடிட்டு, அவர் வந்து என்ன அந்த அவர கூப்ட்டு, "எப்பா காலத்துல கடலைய குடு. என்னப்பா உனக்கு என்ன ஊரு?" அப்படின்னு கடலைய கேட்டுக்கிட்டே கேட்கிறாரு. "தஞ்சாவூர் ஜில்லா சாமி" அப்படின்னு அந்த கடலை விக்கிறவர் சொல்றாரு. "என்ன ஐயா அப்படி பிரபாகரன் ஐயா, உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. சரி. நன்றி, நன்றி. ஆமா, மன்னார்குடி தான். உனக்கு அங்க பெரிய கடை தெரு சாமி நாயக்கர் தெரியுமா? அப்படின்னு ராமசாமி பிள்ளை கேட்கிறாரு. போன வருஷம் அவங்க கிட்ட தான் வேலை பார்த்தேன் சாமி. காலதோஷம் என்னை இங்க கொண்டாந்து தள்ளிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அந்த கைக்குட்டை அந்த கைக்குட்டைய விரிக்கிறாரு. அதுல கடலைய அள்ளி போட்டு காச வாங்கிக்கிட்டு, மறுபடியும் கடலை, பட்டாணி, சுண்டல்னு வித்துக்கிட்டே அந்த அந்த அவர் போயிட்டாரு. கத்திக்கிட்டே போயிட்டாரு. உடனே இவர் திரும்பி சொல்றாரு, "ராஜம் பாத்தியா? இந்த சமுத்திர கரையில எந்த கடலை பட்டாணிக்காரை விக்கிறவனை கேட்டாலும் இந்த பதில் தான் சொல்லுவான்." அவரோட மனநிலை எப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல? எவன கூப்பிட்டு கேளு, ஆமா நம்ம ஏதாவது செய்யணும்னா, ஆமா இந்த ஊர்ல தான் இருந்தேன், அங்க தான் வேலை பார்த்தோம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரே மாரி தான் சொல்லுவாங்க. அப்ப இது எது மாதிரி இருக்கு தெரியுமா? இவங்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ஒரு ரஷ்ய கதை படிச்சேன். ஜோரா இருந்துச்சு அந்த ரஷ்ய கதை. அந்த கதைய சொல்றேன் கேளு. அதுல விபச்சாரி வீட்டுக்கு போகிறவன பத்தி அந்த கதையில இருக்கு. அங்க போகும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த பெண்ணுகிட்ட விபச்சாரி கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்பாங்களாம். உடனே அவ வந்து அ ஏதோ ஒரு
ஒன்ன சொல்லுவாங்களாம். இந்த மாரி இந்த இடத்துக்கு வந்து உன்னுடைய வாழ்க்கைய தொலைச்சு எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு கேட்டா, அதுக்கும் ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சமூக கொடுமையினால என்னைய வந்து கொடுமைப்படுத்தி நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாளாம். அவ வந்து இத 1008 தடவ சொல்லியிருப்பா. பாடத்த ஒப்பிக்கிறது மாதிரி அவ சொல்லியிருப்பா. அவன் போனவங்களும், கேட்கிறவனும் என்ன செஞ்சிருப்பான்? வாத்தியார் மாரி கேட்டுக்கிட்டுவான். பிறகு 2 பேருக்கும் அத பத்தி கவலை இல்ல. இதுல என்னன்னா, மனுஷனுக்கு விபச்சாரியா இருந்தா கூட தனக்கு கிடைக்கிறது நல்ல பொருளா தான் இருக்கணுங்கிற ஆசையில தான் இருக்கிறான் எல்லாருமே. அதான் சாயங்காலம் கூட உன்கிட்ட சொன்னேன் இல்லையா? அதுதான். அந்த தனக்கு வேணுங்கிற அந்த ஆசை. அதுல இருந்து தான் எல்லாமே தெரியுதா? அப்படின்னு சொன்ன உடனே, "அதுக்கு என்ன இப்போ?" அப்படின்னு அந்த ராஜம் பட்டுன்னு கேட்கிறா. "இல்ல, உனக்கு தெரியலையே, தெரியலையேன்னு சொன்னீல, அதுக்காக சொன்னேன்." அப்படிங்கிறேன். "எனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். எனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம்." அப்படின்னு சொன்ன உடனே, இவ அப்ப வந்து நல்லா இருட்டிருச்சு. எங்கிருந்தோ பக்கத்துல ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. என்ன பாட்டு அப்படின்னா, "பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தா யாரோ ஒருத்தர் இந்த பாட்ட பக்கத்துல பாடிக்கிட்டு இருக்கான் அந்த கடற்கரையில உட்கார்ந்துகிட்டு அந்த பாட்ட கேட்ட உடனே அந்த இதுல அப்படியே ராஜம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா மனம் வந்து அப்படியே அந்த பாட்டுக்கு போயிருச்சு. பாட்டும் அவங்க பாடி முடிச்சுட்டாங்க. ஒரே அமைதியா அந்த இடத்துல இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. உடனே ராஜம் சொல்றா, "எவ்வளவு நல்லா இருக்கு இந்த பாட்டு. இந்த நம்ம மீனுக்குட்டிக்கு பாடுனது மாரியே இருக்குல்ல. நம்ம பாப்பாவுக்கு பாடுனது மாரியே இருக்குல்ல." அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு அவரு என்ன சொல்றாரு, "அதுல என்ன இருக்கு? விஷயம் தெரியாம பாடுறாங்க. வெறும் அசட்டு பாட்டு." அதையும் சொல்றாரு. விஷயம் தெரியாம பாடுறாங்க. இது ஒரு அசட்டு பாட்டு. அப்ப அந்த இடத்துல என்ன அர்த்தம்? குழந்தைய கூட குழந்தைகளுக்கு பாடுறது கூட ஒரு இதாவும், அந்த அந்த ராமசாமி பிள்ளை நினைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு அசட்டு பாட்டு அப்படிங்கிறாரு. அதுக்குள்ள இந்த கடலை எல்லாம் சாப்பிடுறங்கிறதுல எல்லாத்துலயும் இறைச்சுட்டு எல்லாம் கொட்டிருச்சு. மறுபடியும் அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. மறுபடியும் இருட்டுல அந்த மீனுவை அந்த குழந்தைய எடுத்து அந்த இறுக்கி அணைச்சுக்கிட்டா. ராமசாமி பிள்ளை வந்து நேரம் ஆயிடுச்சு எந்திரி அப்படின்னு எந்திரிச்சிடுறாரு. ஆனா ராஜத்தோட மனசுல ஒரு பெரிய ஏமாற்றம் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு அந்த கதைய வந்து இந்த 2 உலகங்கள்ங்கிற கதைய முடியுது. அப்ப இந்த 2 உலகங்கள்ல அப்ப ராமசாமி பிள்ளை ஒரு உலகத்துல வாழ்றாரு. ராஜம் ஒரு உலகத்துல வாழ்றாங்க. இதுதான் இந்த கதையோட இது. இப்படி முடிச்சுறார். ராஜத்தின் மனதில் ஒரு ஏமாற்றம் இருந்தது. ஏன்னா அவள் நினைத்து வந்தது வேறு. அவர் வந்து அங்க வீட்ல தொடர்ந்த அந்த பேச்சு தான் இங்கேயும் வருது. இப்ப எல்லாமே இதெல்லாம் வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவர் வந்து குற்றம் சாட்டுற மாரி பேசுறாரு. அப்ப இப்படி தன்னுடைய குழந்தைய இருக்க அணைத்துக் கொண்டாள் அப்படிங்கும்போதே என்ன நமக்கு தோணுது அப்படின்னா, இந்த குழந்தைய கூட அவர் வந்து இதெல்லாம் சும்மா அ பிறந்துச்சு அவ்வளவுதான். விருத்தி செய்யறது ஒரு இயற்கையான ஒரு இதுதான். அப்படிங்கிறது மாரி ஒரு குழந்தை மேல கூட ஒரு இது இல்லாம பேசுறாருங்கிற மாரி அவ வந்து அத அடிக்கடி இறுக அணைத்துக் கொண்டான்னு ஒரு 3, 4 வாட்டி இந்த 4 தடவ இந்த கதையில போட்டிருக்கிறாங்க. இப்படி அருமையான ஒரு கதையை புதுமை பித்தன் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறாங்க. அவருடைய ஒவ்வொரு கதையிலயுமே இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனையுமே நம் கண் முன்னால கொண்டு வந்து காட்டியிருக்கிறாரு. அந்த கதையும் எனக்கு இங்கு சொல்வதற்காக நானும் ஒரு கதை நிகழ்வை என்னையும் கதை சொல்லியாக உருவாக்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு என்னுடைய நெஞ்சம் நிறை நன்றிகள். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம் அனைவரும். மிக்க நன்றி ஆளுமையே. என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னைய மாதிரி தான் எல்லாருமே மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை அருமைன்னு ஒற்றை குரல்ல சொல்ல முடியாது. பாடல்களை ரொம்ப இனிமையா பாடுறீங்க. இசைவாணினே எனக்கு தோணுச்சு. உங்கள் மாணவர்களும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ரொம்ப நீங்க கதை சொன்னது வந்து காதில் தேன் வைந்து பாய்ந்தது மாதிரி இருந்துச்சு. பாரதியார் சொன்னது போல
காதில் தேன் வைந்து பாய்ந்தது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமை. உங்கள் குரலிலும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது. நீங்க எல்லாம் வகுப்பறையில பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே போதும், மாணவர்கள் அமைதியாயிருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா அமைதியாயிருவாங்க, நல்லா உன்னிப்பா கூர்ந்து கவனிப்பாங்கன்னு தெரியுது. ரொம்ப அருமை. இத முதல்ல புதுமைப்பித்தனை பற்றி, புதுமைப்பித்தனுடைய கதைகளை பற்றி ஒரு முன்னோட்டம் வழங்கியது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. ரொம்ப அதாவது உங்ககிட்ட ஒரு இயல்பு, உங்களோட இயல்பை பற்றி நான் ரொம்ப அதிசயப்படுறேன், ரொம்ப வியப்பில் இருக்கிறேன். அதாவது முதல்ல தமிழ் பாடலை பாடினீங்க, தமிழை போற்றி பாடுறது மாதிரி தான் வைங்களேன். அடுத்து ரெண்டாவது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை பற்றியும் பாடினீங்க. தமிழும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் சமமானது அப்படிங்கிறது மாதிரி நீங்க பாடினதுல நான் புரிந்து கொண்டேன். ரொம்ப அருமை, ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. உங்கள் கதை சொல்லல் நிகழ்ச்சி எல்லாருமே மெய்மறந்து கேட்டிருப்பாங்க. அவங்க அரச்செல்வியம்மா பின்னூட்டம் அளிக்க வாங்க. இருக்கீங்கல்ல அரச்செல்வி அம்மா? டீச்சர் வரேங்க சார். அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க. இன்றைய கதை சொல்லி அம்மாவோட குரல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட வார்த்தை உச்சரிப்பு. தமிழுக்கு அழகு ழா, அத ரொம்ப அழகா அவங்க அந்த உச்சரிச்சதை தான் நான் ரொம்ப கவனிச்சு பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவங்க எடுத்த விட்டு ஒரு பாடலோட ஆரம்பிச்சாங்க. தமிழுக்கு வணக்கம் சொன்னதாகட்டும், தமிழ்நாட பத்தி பாடினதாகட்டும், அடுத்து இது அடுத்து பாடின பாட்டு எல்லாமே ரொம்ப அருமை. கலை இலக்கிய பெருமன்றத்தை பத்தி பாடினது நல்லா இருந்துச்சு. அந்த துவக்கம் நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்து புதுமைப்பித்தனோட பெருமைகளை பத்தி சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் அதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த கதைய ரொம்ப நல்லா சொன்னீங்க. அந்த அம்மா ராஜம், இந்தாண்ட ராமசாமி, இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, அது அருமையா சொன்னீங்க. அதனால அதுல அந்த பெண்மைனாவே மென்மையானது, அது அவரால் உணர முடியல. காரணம், ஒரு கால் தனக்கு எல்லாம் தெரியும், தன் மனைவிக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற ஒரு நினைப்போ என்னவோ தெரியல. அவரு அதை உணரவே இல்லை. ஒரு மனைவியா கூட அவர் பார்க்கலையோன்னு கூட எனக்கு தோணுச்சு. ராஜம் ஒரு அடிமையாட்டம். அவரு அது சரியான அவ்வளோ ராஜத்தோட உணர்வுகளுக்கும் சரி உணர்ச்சிகளுக்கும் சரி அவர் மதிப்பு கொடுக்காத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அடுத்து மனைவியை புரிஞ்சுக்கொள்ளணும். மனைவியை புரிஞ்சு கொள்ளாம கடல் அளவு படிச்ச என்னத்துல பிரயோஜனம்? குழந்தையோட அருமை தெரியாம, குழந்தைய ரசிக்க தெரியாம எத்தனை புஸ்தகங்கள் படிச்சு என்ன பிரயோஜனம்? சின்ன விஷயங்கள்ல தான் பெரிய சந்தோஷம் இருக்கு குடும்பத்துல. அதை உணர்ந்தவள் ராஜம். அதை தாண்டி அவரு அறிவுன்ற விஷயத்துக்கு தான் போறார ஒழிய நடைமுறை வாழ்க்கைக்கே வரல. அந்த காலத்துல இதெல்லாம் இப்படியெல்லாம் ஆண்கள் இருந்திருக்காங்க. அததான் ராமசாமின்ற ஒரு கதாபாத்திரம் மூலம் புதுமைப்பித்தன் சொல்றாரு. பெண்களும் அப்படிதான் இருந்திருக்காங்க. கணவர் சொல்லே வேதவாக்கு, அவரு சொன்னா சரியா இருக்கும், தப்பா சொன்னா கூட சரியா இருக்கும்னு நம்பின பெண்கள் அந்த காலத்துல பெரும்பாலான பெண்கள் இருந்தாங்க. இப்ப சில பெண்கள் தான் அப்படி இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே உலக அனுபவம் கிடைச்சிருச்சு, எல்லாருமே கல்வி அறிவோட இருக்காங்க. அதனால அந்த மாதிரி இதெல்லாம் இப்ப குறைந்த எண்ணிக்கையில தான் இருக்கு. ராஜத்தோட உலகம் அழகானது, அன்பானது. ராமசாமியோட உலகம் அறிவானது, ஆனா அடித்தளம் இல்லாதது. அருமையான கதை. 2 பேர் உலகமும் வேற வேறன்றத அம்மா அந்த கதை மூலம் ரொம்ப நல்லா புரிய வச்சாங்க. அருமை. அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அம்மா நீங்க பக்தி மயமா தெரியுறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டீச்சர், ரொம்ப அருமையான ஒரு பின்னூட்டம். அடுத்து முனைவர் மகாராஜன் வரீங்களா?
இருக்கீங்க, பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? ஐயா முனைவர் மகாராஜன். சரி, சாத்தூர் கணேசன், சாத்தூர் சிங்கக்குட்டி ஐயா, தோழர் சாத்தூர் கணேசன். தோழர் வணக்கம். வணக்கம் வணக்கம் தோழர், சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவரும் கேக்குதுங்களா? வணக்கம். கேக்குது தோழர், நல்லா அருமையா கேக்குது, சொல்லுங்க. ரைட். ரொம்ப சிறப்பு. 2 உலகங்கள். உண்மையிலேயே முருகேஸ்வரி அம்மா ஏற்கனவே இந்த கதையை வந்து அவங்க சொல்ற மாதிரி முன்னாடியே நம்ம ஒரு தேதி கொடுத்திருந்தோம். அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு வர முடியலன்னு நினைக்கின்றேன். இப்பொழுது ஒரு அருமையான நிகழ்வாக அவர் நடத்தி காட்டிவிட்டார். உண்மையிலேயே ஐயா சொன்னது போல குரல் வளம் மிகவும் இனிமை. ஜானகியும் இல்லாமல் சுசிலாவும் இல்லாமல் அது ஒரு குரலாக, அருமையான குரலாக ஒலித்தது. தமிழ்நாடு கலையரசியல் பெருமன்றத்தையும் பற்றியும் தமிழை பற்றியும் அது ஏற்கனவே நான் வந்து இசையில கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறதுனால எனக்கு அந்த அவங்க பாடல் பாடும்போது ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான கதை. இந்த 2 உலகங்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது சொன்னீங்கன்னா, குறிப்பா இவருக்கு ராமசாமி பிள்ளைக்கு என்ன புஸ்தகங்களை படிக்கணும், அதுல இருக்கிற கருத்துக்களை தெரிந்து கொள்ளணும், அதை வந்து மனைவியிடம் சொல்லணும், இல்லை அடுத்தவங்க சொல்லணும். அது தர்க்கமாக இருந்தாலும் அந்த தர்க்கத்துல இவரே வெல்வதாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உலகத்துல இருக்கிறார். அவர் வந்து இதுல என்னன்னா, அவர் வந்து புஸ்தகத்தை கட்டி அணைத்து கொண்டு வந்து அவருடைய கருத்துல சொல்ற மாதிரி இருக்கு. ஆனால் ராஜம் வந்து கணவரிடத்தில் பணிவாகவும் அவர்கள் அடங்கி நடக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை இருந்தா கூட குழந்தையை கட்டி அணைத்து கொண்டே திரும்ப திரும்ப கட்டி அவருடைய உலகம் வந்து இப்படி இருக்கு, இவருடைய உலகம் வந்து இப்படி இருக்கு. அந்த பாருங்க, அவர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு கதையை இதுல இப்படி இருக்கு ராஜம் அப்படின்னு சொன்னோன்னே, அதுல என்ன இருக்கு எனக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவளை அசால்ட்டா சொல்ற மாதிரி சொல்லியிருக்கா. அப்ப அவ ராஜ்யத்துடைய உலகம் வேற உலகம், அவருடைய உலகம் வேற உலகம். அதே மாதிரிதான் கடைசியில அந்த மீன் வந்து அழகா சிரித்து கொண்டு விளையாடி கொண்டு வரும்போது ஒரு பாடல் கேட்கும்போது இந்த பாடலை ரசிச்சிங்களா கேட்டீங்களான்னு அவர்கிட்ட கேட்டோன்னே இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அசால்ட்டா சொல்லிடுறாப்புல. அப்ப இருவேறு உலகங்கள் வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த கடலை விற்கிறவனுக்கு அது ஒரு உலகம். அவன் வந்து அவனுடைய பாணியிலே போயிட்டு அவன் வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கான், அந்த மாதிரி போயிட்டு இருக்கான். அப்ப வந்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தருடைய ஆசைகள் வந்து தன்னுடைய ஆசையை எப்படியாவது நிறைவேற்றிக்கணும். அதுதான் வந்து மனுஷனுக்கு ஒரு முக்கியமான செய்தியா இருக்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டும் போதுதான் ஐயா வந்து இந்த அந்த பையனுக்கு இருந்தாலும் சரி, அந்த விபச்சார விடுதிக்கு சென்று அவனிடத்துக்கு எல்லாரும் கேட்கிற மாதிரி, அது வந்து உண்மையிலேயே அது உண்மைதான். உன் ஊர் என்ன, எங்க இருந்து வந்த அதுன்னு கேட்பாங்க. இது வந்து வழக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் அந்த பையனும் சொல்றான் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றான். ஆனா இதையெல்லாம் வந்து ராஜன் வந்து அவ பொருட்டாக நினைக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தன்மையில அந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுல அம்மா வந்து ஒரு இடத்துல வந்து அன்று ஒரு நாள் அவருக்கு ரசல் எழுதிய புஸ்தகம் கிடைத்தது, அது அவருடைய மனதில் இருந்து கொண்டிருந்த பெரிய குழப்பங்களை சிக்கல்களுக்கு எல்லாம் ஒரு தீர்ப்பு, அறிவுக்கு ஒத்த தீர்ப்பு கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. ஆனா எழுத்தாசிரியர், அதாவது புதுமை பித்தன் அவர்கள் அந்த ரசல் எழுதிய கருத்துக்களையோ அல்ல அந்த புஸ்தகங்கள் பற்றியோ அந்த செய்திகள் பற்றியோ எதுவுமே சொல்லவில்லை. ஆனா இருந்தால் கூட அம்மா அவர்கள் அந்த புஸ்தகத்தில் உள்ள செய்திகளையும் நம்மளுக்கு படித்து காட்டினார்கள். எனக்கு இந்த இடத்துல எப்படி அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இந்த புஸ்தகங்கள்ல வந்து அந்த செய்திகள் விட்டு போயிருச்சா, இல்ல அம்மா வேற இடங்களில் வந்து படித்து அதை நம்மளுக்கு சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையிலேயே அந்த இது அப்ப அவருடைய சிக்கலை தீர்க்கிறதுக்கு அந்த புஸ்தகத்துல படிச்ச செய்தி தான் அவருக்கு வந்து தீர்த்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இதை சொன்னாங்க. மிகவும் ஒரு சிறப்பான கதை. நல்லா முருகேஸ்வரி அம்மா அவர்கள் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை, வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி தோழமை, மிக்க நன்றி. அடுத்து முனைவர் மகாராஜன் இருக்கீங்க, பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. அம்மாவுடைய உரை நான் இவ்வளவு நாள் நிறைய உரையை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அம்மாவுடைய உரையை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. அவ்வளவு அழகா வந்து கதையை எடுத்துரைச்ச விதமும் சரி, அதற்கான மேற்கோளா சில புத்தகங்கள் படிச்சு அதுல உள்ள செய்தியும் தரவை சேகரிச்சு அம்மா சொன்ன விதம் வந்து அற்புதம்.
அதுல பாடல் வழியா அந்த நிகழ்வை துவங்கி வச்ச விதம் அதை விட சிறப்பா இருந்தது. உண்மையிலே வந்து இணையதளமும் எனக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாம ரொம்ப அழகா துல்லியமா கேட்டுது அவங்களுடைய பேச்சு. அம்மாவுடைய கதையுடைய எடுத்துரைப்பு மிகவும் சிறப்பா இருந்தது. அம்மா வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி. மிக்க நன்றி முனைவர் அவர்களே. அடுத்து ஐயா கீரா பிரபாகரன் ஐயா இருக்கீங்க, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் சொல்றது கேக்கா? கேக்குது சொல்லுங்க. நல்லா நல்லா அந்த அம்மா நல்லா அருமையா சொன்னாங்க கதை. குரல் வளம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சொல்லக்கூடிய இதுலயும் அந்த திருத்தங்கள் விவரமா தெளிவா நல்லா நல்லா இருந்தது ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. அடுத்து நிறைவா முனைவர் முருகேஸ்வரி அம்மா டீச்சர் எதுவும் சொல்றீங்களா? ஆமாங்க ஐயா. எல்லாரும் என்ன பின்னூட்டம் வழங்கிய அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். இப்ப வந்து ரசல் எழுதிய புத்தகத்தை எடுத்து அவர் படிச்சாரு, அவருக்கு நிறைய குழப்பங்கள்லாம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அவர் எழுதிய புத்தகம் என்னதான் இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் தேடி பார்க்கும்போது அந்த ஒரு கருத்து அந்த ஒரு இடத்துல இருந்துச்சு. அதைத்தான் நான் அதுல எடுத்து சொன்னேன். ஏன்னா அப்ப அவர் சொன்னதைத்தான் இவர் வந்து அதே மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு மனைவி கிட்ட அப்படிங்கிறதுக்காகத்தான் என்னதான் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். அதுதான், மத்தபடி ஒண்ணும் இல்லைங்கய்யா. ரொம்ப சிறப்பா எல்லாரும் எனக்கு ஒரு பின்னூட்டம் வழங்கியமைக்கு எனக்கு நன்றிங்கய்யா. நன்றி. உண்மையிலேயே சிறப்புமா. அந்த வரி நம்மளுக்கு வந்து புதுமைப்பித்தன் வந்து சொல்லாட்டா கூட நீங்க அதை தேடி கண்டுபிடிச்சு இதுதான் சொல்லியிருந்தாருன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, எனக்கு உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டேன். அப்ப ஒரு வரி வந்து அந்த கதையில இருக்கக்கூடிய தன்மையில ஒரு வரி எதுவுமே இல்லை அப்படின்னா கூட, அப்ப ரசல் எழுதியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி நீங்க பார்த்து அதை சொன்னீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி. ரசல் வெளிநாட்டு எழுத்தாளர், வெளிநாட்டு கலாச்சாரத்தை மையப்படுத்தி எழுதியிருக்கிறார். அவ்வளவுதான், நீங்க சொன்னதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நிறைவா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். இருக்காங்களா? தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அம்மா முருகேஸ்வரி அம்மா வந்து மிக அருமையா சொன்னாங்க. அவங்களுடைய குரல் வளம், நல்ல பாட்டு, தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்ல பாட்டும் ரசனையோட இனிமையா இருந்தது அந்த குரல் வளமும். அந்த ஒரு கதையை சொல்லும்போது ஒரு 5 பக்க கதையா இருந்தால் கூட ரசல் என்ன சொல்லியிருக்காருன்றதையும் அதையும் போய் பார்த்து சொன்ன ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க இவங்களுடைய வகுப்பில் இருக்கும் மாணவர்கள் எல்லாம் பிடித்து ஊத்தியவர்கள் தான். அந்த வகையில் முருகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம். இது வந்து 2 உலகங்கள். அது ரொம்ப ஒரு நல்ல இது ஒரு அறிவாளிக்கும் ஒரு உணர்வு பூர்வமாக வாழக்கூடிய ஒரு பெண். அறிவு உலகத்துக்கும் உணர்வு உலகத்துக்கும் 2 உலகத்தை பிரிச்சுட்டு ஒரு கதை கட்டுறார். அதான் ராமசாமி பிள்ளை. அவன் அறிவியலே மதத்தை தர்க்கம் தான் அவனுக்கு. தர்க்கத்துல ஜெயிச்சா உண்டு, ஜெயிக்கலன்னா இல்லை. அவன்கிட்ட போய் அதை பத்தி பேசணும்னாலே 2 மணி நேரம் வேணும். ஆரம்பிச்சானா 2 மணி நேரம் விட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஆள். அப்ப இவனை சொல்லி வரும்போது இவளை எப்படி சொல்றாரு? அப்ப குறுக்கெழுத்து நேரெழுத்துல வார்த்தைகளை கண்டுபிடிப்பது போல இவருடைய கடிதத்தை படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கடிதம் எழுதினான்னா இது என்ன இப்ப எழுத்து பிள்ளை அவ்வளவு இருக்கும். அவளுடைய பேரை எழுதும் போதே 2 பிள்ளை எழுதுவா. அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஆனால் உணர்வு வடிவமானவன். அவன் கொடுத்த செல்வத்திலேயே சிறந்த செல்வம் வந்து அவனுடைய குழந்தைதான் சொல்லும். அந்த பாரதியினுடைய பாடல் வரிகளும் அதோட பின்னாடி வரும். செல்வ களஞ்சியமே அப்படின்னு வரும். கண்ணம்மா வந்து யாருன்னா செல்வ களஞ்சியம். அந்த களஞ்சியம்ன்றது சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு களஞ்சியம்னா கண்ணம்மா தான் அது, குழந்தைதான் அது அப்படின்ற சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பாரதியினுடைய உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மனைவி. அப்ப அந்த ரசல் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த இதெல்லாம் சொல்றாரு. குழந்தைக்கு தெரியுமா இவன் அறிவாளியா இல்ல தர்க்கத்துல சேர்ந்தவனான்ட்டு அப்பான்னு கூப்பிட்டுருது. அப்ப அந்த குழந்தை போய் கட்டி பிடிக்குது, அந்த காலை கட்டி பிடிக்குது. இவ போய் முத்தம் கொடுக்குறா. அந்த முத்தத்தை வந்து ஒருத்தருடைய மனிதர்கள் ஒரு வாயில இருந்து இன்னொரு வாய்க்கு முத்தமிடும் போது உதட்டளவில் முத்தமிடும் போது கிருமிகள் பரிமாறும் சொல்லி அங்கனே சயின்ஸை தான் பேசுறாரு. உணர்வு பூர்வமா இருக்கு அந்த பெண்ணு. ஆனா அவர் சயின்ஸை பேசுறாரு. இது அதுன்னு தொடச்சுக்கிறாரு.
அப்ப புதுமைப்பித்த ஒரு அடி அடிச்சுட்டு போறாரு. ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தா இப்படி எல்லாமா மனசுங்க இருக்காங்க, கிறுக்கு பயலன்ற மாதிரி அவன் நினைச்சிருக்கான். அதுக்கடுத்து போறப்ப பீச்ன உடனே அங்கேயும் சொல்றாரு. அங்க அவ வந்து ஒரு காத்து அத இனிமையாக வாங்கி விட்டு ஒரு புருஷனோட குழந்தை விளையாடுறத ரசிச்சுட்டு வரலாம்னு நினைச்சு கூப்பிடுறா. இவர் எப்படி நினைக்காரு, சுகாதாரமான காத்து வரும், அதுக்காண்டி போவோன்று கிளம்புறாரு. அப்ப அங்க போய் என்ன செய்யறாரு, ஒரு புக்கை தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தை வந்து நல்லா மண்ணுல விளையாண்டுகிட்டு இருக்கு. அவ என்ன பண்றா, ராஜம் குழந்தையா அவளும் விளையாண்டுகிட்டு இருக்கா. ஒரு கடல் காத்த ரசிச்சுக்கிட்டு அங்க ஒரு கடலை வித்துட்டு வரான் ஒரு பையன். இப்ப இதெல்லாம் இருக்கிறப்ப இவர் வந்து தன்னுடைய அறிவாளித்தனத்தை எல்லாம் காட்டுறாரு. ஒரு அறிவு உலகத்தை பார்த்து வைக்கக்கூடிய கேள்வியாகத்தான் இருக்கு. இந்த அறிவு உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த மனுஷங்களோட கேரக்டர் எல்லாம் சொல்லுது. அது வந்து முதல்ல உயிர் வாழணும், காமம் இருக்கணும், இன விருத்தி பண்றணும், அதுக்கு அடுத்து இன்னொருத்தன் பொருளை பறிக்கணும். எல்லாம் வந்து தனக்கு வேணும்ட்டு அலையிற கூட்டம் தான் இதுன்னு சொல்றாரு. முதல்லயே வீட்டுல விளக்கம் கொடுக்காரு. அந்த பொண்ணுக்கு புரியல. அப்ப கடலை விக்கிறவன்ட்ட ஒரு உரையாடல் ஆரம்பிக்கிறாரு. நீ எந்த ஊருப்பா அப்படின்ன உடனே தஞ்சாவூர். மன்னார்குடியான்னு கேட்டு, அங்க பெரிய கடை வீதி அந்த நாய்க்கரை தெரியுமான்னு கேட்காரு. உடனே ஆமான்ட்டா. அப்ப இதையும் ஒரு விபச்சார பெண்ணோட செல்லக்கூடிய ஆண்கள் கேட்கக்கூடிய அந்த விலை மாதுட்ட கேட்கக்கூடிய கேள்விகள், உன் பேர் என்ன, எவ்வளவு நாளா இந்த இதுல வந்த, ஏன் வந்த, இந்த 3 கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்விக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதுக்கப்புறம். ஆனாலும் இந்த கேள்வியை கேட்கிறாங்க, அப்படிதான் மனுஷங்க இருக்காங்கன்னு விளக்க பார்க்காரு. அங்கேயும் போய் அந்த அறிவு உணர்வுல விளக்குறது. ஆனாலும் அந்த இயற்கை காத்தையோ அந்த குழந்தையோ ரசிக்கக்கூடிய தன்மை இல்லை. ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. அந்த பாட்டு அந்த சொல்றாரு, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, ஒரு பொன்னாலான ஓவியம், அது வந்து பேசுனா எப்படி இருக்கும், அத போல குழந்தை அள்ளி அணைத்திடவே என் முன்னே வந்தருள்வாய். இங்க 2 ஒரு குழந்தை போய் கால் அணைச்சது, அவன் கண்டுக்கவே இல்லை. தன்னுடைய மனைவி வந்து தன்னை அணைச்சி கழுத்து அணைச்சி முத்தம் கொடுத்தப்பையும் கண்டுக்கவே இல்லை. ஆனால் பாரதி இதுல முழுக்க முழுக்க உணர்வுகளை சொல்லக்கூடிய அந்த பாட்டு அதையும் பண்ணல. அவன் வந்து என்ன பண்றான், இந்த மாதிரி வாங்க கிளம்பி, நேரம் ஆயிட்டது கிளம்புன்றான். அப்ப இந்த 2 உலகங்களும், நீ வந்து அறிவாளியாக இருந்தால் மட்டும் போதாது, உணர்வு உலகத்துக்குள்ளேயே வரல, உணர்வுகளே இல்லாமல் வெறும் வரட்டுத்தனமான ஒரு அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். இவ வந்து எப்பனாலும் அறிவாளியாக மாறிக்கொள்ளலாம், அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் இது வந்து உணர்வுபூர்வமாக வாழ்க்கை என்பது நிஜ ரோபோ இல்லையே. ஒரு குடும்பத்துல வந்து ரோபோ மாதிரி இருந்துகிட்டா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அந்த உலகம் சரியில்லை. இந்த உணர்வுபூர்வமா இருக்கக்கூடிய உலகம் தான் சரி. நீ வந்து ரசலை தெரிஞ்சிருக்கலாம், இல்ல இந்த உலகத்தை தெரிஞ்சிருக்கலாம், இந்த உலகத்தினுடைய சுரண்டலை கூட தெரிஞ்சிருக்கலாம். அதான் சொல்ல வராரோன்னு எனக்கு தோணுது. தனியுடைமை கொடுமைகளுக்கு எதிராக அவர் ஒரு வார்த்தை, அவனுடைய வாதம் வருது. ஆனால் நீ உணர்வுகளை புரிந்து கொள்ளாவிட்டால், நீ வந்து உலக வாழ்க்கையின் நீ உணர்வுகளை புரிந்து குடும்பத்தோடு ஒத்து வராமல் நீ வந்து வேற ஒரு உலகத்துல இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வைத்து மிக புதுமைப்பித்தன், அம்மா சொன்ன மாதிரி புதுமைப்பித்தனை பத்தி நிறைய சொன்னாங்க. அது உண்மை. அது ஒரு இது எடுத்தாருன்னா அதை வந்து சித்தரிக்கும் போது அவருக்கு வர்ற நையாண்டி நக்கல் இது எல்லாமே ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு இடங்கள்லயும் கடந்து போயிடுவார். அதான் அந்த புதுமைப்பித்தனோட ஒரு மிகச்சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கதை. அம்மா அவர்களின் குரல் வரம் நல்லா இருக்கு. நீங்க அடிக்கடி வரணும். நம்முடைய நிகழ்ச்சிகளில் அம்மா பாடம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. மிக்க நன்றி பொதுச்செயலாளர். பொதுச்செயலாளர் நாளைய நிகழ்வு சொல்றீங்களா? நாளைய நிகழ்வு நாளைக்கு அறிவிக்கப்படும். இறுதியாக ஒரு சில வார்த்தைகள். நான் 2 உலகங்கள், இது 2 துருவங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல வந்து ராமசாமி பிள்ளை வந்து வேற்று கிரகவாசின, ராஜம் தான் இந்த பூவுலகவாசி. ராஜம் அம்மாள் வந்து பூவுலகவாசி, ராமசாமி பிள்ளை வேற்று கிரகவாசின்னே சொல்லிடலாம், சுருக்கமா சொல்லிடலாம். அடுத்து அன்பு முத்தம், இது 3 இதை சொல்றாரு. பசி, சந்ததி விருத்தி, 3வது சொல்றது ரொம்ப முரணா இருக்கு. பக்கத்தில் உள்ளதை அழித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்கத்துல மற்றவங்க பொருளை சுரண்டுறதுன்னு சொல்லாம அழித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பக்கத்தில் உள்ளதை அழித்தல் அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்க பொருளை சுரண்டுறது மாதிரி தான் அந்த கருத்தத்தை வலியுறுத்தி இருக்கிறார். ராஜம் அம்மா வந்து ராமசாமி பிள்ளைக்கு
வந்து முத்தம் கொடுத்தாப்புல. அதான் திருவள்ளுவர் சொன்ன பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழை ஊர்விய நீர் அப்படிங்கிறத அப்படிங்கிற அந்த குரல் எல்லாம் அவருக்கு தெரியாது. அதுல அந்த அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ல முடியல. அடுத்து தனக்கு முன்னால் உள்ளவர்களின் தகுதிக்கு ஏற்றவாறு பேசணும். தனக்கு முன்னால் அவர் வந்து அந்த மனைவியின் தகுதியெல்லாம் பார்க்காம ரொம்ப உயர்ந்த நிலையில் பேசுறாரு. இப்ப போய் பாமர மக்கள்கிட்ட போய் கல்லூரியில பேசுறது மாதிரி பேசினா எப்படி இருக்கும், அத மாதிரி பேசுறாரு. அதுதான் சுவர்கிட்ட பேசுறது மாதிரி தான் சுருக்கமா சொல்லிட்டாரு. புதுமைப்பித்தனே அதை சொல்லிட்டாரு. அடுத்து இதுல வந்து இப்படி ஒரு எழுத்தாளர் இந்த உலகத்துல வாழவில்லை, வாழவும் கூடாது அப்படிங்கிறத புதுமைப்பித்தன் திட்டவட்டமாக சொல்றாரு. அதாவது எப்படி இப்படி இருப்பாங்களா அப்படின்னு நமக்கே ரொம்ப அது வியப்பா இருக்கிறது. இசையை ரசிக்க தெரியாதவர், மழலை சொல்லை சுவைக்க தெரியாதவர், அன்பு முத்தத்தை உணர தெரியாதவர், இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் இருப்பாங்களா அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னே புதுமைப்பித்தன் வலியுறுத்துகிறாரா என்றே சொல்ல தோன்றுகிறது. இன்றைக்கு நிகழ்வும்